Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissistic abuseோட இன்னொரு cruel சைடை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நச்சுகளின் ரகசிய வாழ்க்கைன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் இருக்கிற வீடியோஸை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட நீங்கள் நிறைய விஷயங்களை கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கலாம். கிரேவிங் ஃபார் லவ், அதாவது அன்புக்காகவும் காதலுக்காகவும் ஏங்கி தவிக்கிறது. இந்த மனநிலை நார்சிசிஸ்டிக் விக்டிம் சிண்ட்ரோமோட ஒரு சிம்டம். இந்த மனநிலை எப்படி உருவாகுது, அது ஃப்யூச்சரில் அந்த விக்டிமோட லைஃப்பை எப்படியெல்லாம் பாதிக்குதுங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஒருத்தரோட சென்ஸ் ஆஃப் செல்ஃப், அதாவது சுய உணர்வு டெவலப் ஆகிறதுக்கு அவங்களோட எக்ஸ்டர்னல் ரிலேஷன்ஷிப்ஸ், அதாவது கேர்டேக்கர்ஸ் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறாங்கன்னு சொல்லி அமெரிக்கன் சைக்கோ அனாலிஸ்ட் ஹீன்ஸ் கோஹுட் அவரோட தியோரிஸில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஒரு குழந்தை அதோட கேர்டேக்கர்ஸ், அதாவது மெயினாக பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் செல்ஃப் லவ்வை கற்றுக்கும்னு சொல்கிறாரு. பேரண்ட்ஸ் தன்னோட குழந்தைய எப்படி நடத்துகிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த குழந்தையோட செல்ஃப் டெவலப் ஆகும், ஷேப் ஆகும். பேரண்ட்ஸ் தன்னோட குழந்தைய அன்போடையும் மரியாதையோடையும் நடத்தும்போது அந்த குழந்தைக்கு ஹெல்த்தியான ஒரு செல்ஃப் டெவலப் ஆகும். சென்ஸ் ஆஃப் வர்த்தினஸும் செல்ஃப் அக்செப்டன்ஸும் டெவலப் ஆகும். இதால் செல்ஃப் லவ்வும் செல்ஃப் எஸ்டீமும் டெவலப் ஆகும். இதுவே பேரண்ட்ஸ் தன்னோட குழந்தைய வெறுத்து ஒதுக்கி மரியாதை இல்லாமல் நெகட்டிவாக கிரிட்டிசைஸ் பண்ணி அப்யூஸ் பண்ணி நடத்தும்போது அந்த குழந்தையோட இன்டர்னல் சென்ஸ் ஆஃப் சேஃப்டி, செக்யூரிட்டி அண்ட் செல்ஃப் வர்த் இதெல்லாமே டேமேஜ் ஆகும். ஒரு அன்ஹெல்த்தியான செல்ஃப் அந்த குழந்தைக்கு டெவலப் ஆகும். அந்த குழந்தை செல்ஃப் டவுட்டோடையும் கில்ட்டோடையும் ஷேமோடையும் வளரும். பேரண்ட்ஸோட அன்பை பெறுறதுக்கு தனக்கு தகுதி இல்லைன்னு அந்த குழந்தை நினச்சிக்கும். இந்த மனநிலையோட நீங்கள் வளர்ந்துருந்தா இதோட இம்பேக்டை இப்போது நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு சென்ஸ் ஆஃப் ஹெல்த்தி செல்ஃப் டெவலப் ஆகாததுனால இன்கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, எம்டியாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த இன்டர்னல் வாய்டை ஃபில் பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்னல் சோர்ஸை தேடுவீங்க. இன்னொருத்தர்கிட்ட இருந்து கிடைக்கிற அன்பு மட்டும்தான் உங்களை முழுமையாக்கும்னு முழுசாக நம்புவீங்க. பேரண்ட்ஸோட அன்பு கிடைக்காம போனதுனால சைல்ட்ஹுட்டில் உருவான அந்த கிரேவிங் தீராத பசியாக மாறி இருக்கும். அந்த ஏக்கத்தை தீர்த்துக்கிறதுக்கும் வர்த்தினஸை ஃபீல் பண்ணுறதுக்கும் அந்த வெற்றிடத்தை நிரப்பி முழுமையாக ஃபீல் பண்ணுறதுக்கும் எக்ஸ்டர்னல் சோர்ஸை தேடுவீங்க. அதை தான் முழுசாக டிபெண்ட் பண்ணியும் இருப்பீங்க. ஒரு அன்பான துணை கிடச்சிட்டா உங்கள் ஏக்கம் தீந்துடும், நீங்கள் கம்ப்ளீட் ஆகிடுவீங்க, அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட அப்படி ஒரு துணைக்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த இமோஷ்னல் ஹங்கர், தீராத பசி இருக்கு இல்லையா, இந்த இமோஷ்னல் கிரேவிங்கை டெவில் ஸ்மெல் பண்ணிடும். உடனே ஒரு நார்சிசிஸ்ட்டை உங்ககிட்ட அனுப்பி வைக்கும். அந்த நார்சிசிஸ்ட் ஒரு மெனு கார்டோட உங்கள் முன்னாடி வந்து நிற்பாங்க. அந்த மெனு கார்டில் நீங்கள் எதிர்பார்த்த எல்லாமே இருக்கும். இந்த சந்திப்பு லவ் ப்ரப்போசலாக இருக்கலாம், இல்லைனா அரேஞ்ச்டு மேரேஜாக இருக்கலாம். ஆனால் ஃபைனலி உங்களோட தேடலுக்கு பலன் கிடச்சிடுச்சு அப்படின்னு நம்பி அந்த நார்சிசிஸ்ட் மேலே நீங்கள் இமோஷ்னலாக டிபெண்ட் ஆகிடுவீங்க. அவங்களும் ஒவ்வொரு ஐட்டமாக உங்களுக்கு சர்வ் பண்ணுவாங்க. அதனால் உங்கள் மனசும் நிறையும், நீங்கள் முழுமை அடைஞ்சிட்டதாகவும் உணருவீங்க. இதில் ஒரு கசப்பான உண்மை என்னென்னா, தீராத பசியோடு இருக்கிற உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ்க்கும் விருந்துக்கும் வித்தியாசம் தெரியாது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட அவங்க கொடுக்குற அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு விருந்து மாதிரி ஃபீல் ஆகும். நச்சுகள் நடிப்பில் கில்லாடிங்க. அவங்களோட நடிப்பில் இதுதான் நீங்கள் தேடிட்டு இருந்த அந்த காதல் அப்படிங்கிறதையும் நீங்கள் முழுசாக நம்பிடுவீங்க. ஆனால் நிஜத்தில் காதலுங்கிற அந்த ஃபேண்டசியை தான் அவங்க உங்களுக்கு சர்வ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு தெய்வீக காதல் மாதிரி ஃபீல் ஆகும். இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, விஷத்தை தேனில் குழைச்சி கொடுக்குற மாதிரி அப்யூஸை அன்பில் குழைச்சி கொடுப்பாங்க. ஸ்டார்டிங்கில் அந்த அப்யூஸோட வலியை உங்களால் உணர முடியாது. ஏன்னா உங்களோட இமோஷ்னல் கிரேவிங் அதை விட பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த இமோஷ்னல் கிரேவிங்கை ஃபீட் பண்ணிட்டு இருக்கிற அந்த அன்பை மட்டும்தான் நீங்கள் கவனிப்பீங்க. அதோடு சேர்ந்து வர்ற அப்யூஸ் ஸ்லோ பாய்சன் மாதிரி உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ளே உங்களை சிதைச்சிக்கிட்டு இருக்கும்.
ஒரு லாங் பீரியடுக்கு அப்புறம் அந்த ஸ்லோ பாய்சனோட தாக்கத்தை நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த கட்டத்தில் உங்களுக்கு ரியாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். இவங்க காட்டின காதல், அன்பு இது எல்லாமே பொய், ஃபேண்டசி, இது எதுவுமே உண்மை கிடையாதுங்கிற உண்மை புரியும் போது அந்த அப்யூஸோட பெயினை நீங்கள் முழுசாக உணர ஆரம்பிப்பீங்க. ஆனால் இதோட ரூட் காஸை சரியாக புரிஞ்சிக்காமல் இந்த சுச்சுவேஷனை நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணாத பட்சத்தில் உங்கள் எமோஷ்னல் கிரேவிங்கோட அந்த பெயின் இன்னும் பல மடங்கு அதிகமாகும். இதிலிருந்து ஹீல் ஆகிறதுக்கான எந்த ஸ்டெப்ஸையும் எடுக்காமல் நீங்கள் தொடர்ந்து அந்த வலியோட அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. என்னை ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நான் தேடுற அன்பு ஏன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நீங்கள் கடவுள்கிட்டையும் யூனிவர்ஸ்கிட்டையும் அழுது புலம்புவீங்க. இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கிற டெவில் என்ன பண்ணும், கேமை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கிறதுக்காக மறுபடியும் இன்னொரு நார்சிசிஸ்ட்டை உங்கள் லைஃப்குள்ளே அனுப்பி வைக்கும். நீங்கள் ஆல்ரெடி இமோஷ்னலி ஸ்டார்வ் ஆகிக்கிட்டு அதில் சஃபர் ஆகிட்டு இருக்கும்போது இவங்களோட அந்த ஆறுதலான வார்த்தைகள் உங்களோட அந்த வலிக்கு மருந்தாக இருக்கும். நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதையெல்லாம் இவங்க கொடுக்குற மாதிரி நடிப்பாங்க. இவங்களோட அந்த மேனிப்புலேஷனுக்கு நீங்கள் மறுபடியும் அட்ராக்ட் ஆவீங்க. இவங்க தான் உங்களோட ஆக்சுவல் சோல்மேட், ட்வின் ஃப்ளேம், பெட்டர் ஹாஃப் அப்படின்னு எல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ஃபீல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நினைப்பீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தப்பான ஆள்கிட்ட தெரியாமல் மாட்டிக்கிட்டீங்க. அந்த தப்பான ஆள்கிட்ட இருந்து உங்களை காப்பாற்ற வந்த சேவியர் இவங்க தான் அப்படின்னு நினைப்பீங்க. உண்மை என்னென்னா, தாங்க முடியாத வலியில் இருக்கிற உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வலியை மறக்க வைக்கிற ட்ரக் மாதிரி வேலை செய்யும். ஆனால் இது நீங்கள் ஆல்ரெடி ஸ்டக்காகி இருந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை விட ரொம்ப ஆபத்தானதுங்கிற உண்மையை உங்களால் பார்க்க முடியாது. ஒரு ஆபத்தான ஆள்கிட்ட சிக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அந்த உண்மை புரியாமல் அவங்கக்கிட்டேயே போயிட்டு நீங்கள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் சொல்லி ஷேர் பண்ணுவீங்க. இனிமேல் நான் உனக்கு எல்லாமா இருப்பேன்னு சொல்லி ஒரு ஃபேக்கான எம்பத்தியை அவங்க உங்கள் முன்னாடி அள்ளி அள்ளி கொட்டுவாங்க. ரொம்ப அன்பாக கரிசனமாக நடந்துப்பாங்க. உங்களோட வெல்விஷராக உங்களுக்கு நிறைய உதவி பண்ணுவாங்க. அவங்களோட இந்த அப்ரோச்சை எல்லாம் பார்த்து உங்களுக்குள்ள மறுபடியும் ஒரு ஸ்பார்க்கை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அகெயின் இதுலேயும் ஒரு கசப்பான உண்மை என்னென்னா, உங்கள் ட்ராமாவை நீங்கள் வேறு ஒரு ஃபார்மில் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரியாது, தெரியாது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்ணுக்கு அப்பட்டமாக தெரிகிற ரெட் ஃப்ளாக்ஸை எல்லாம் இக்னோர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அந்த ரெட் ஃப்ளாக்ஸ் எதுவும் உண்மை கிடையாது, நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்கன்னு உங்களை நீங்களே சமாதானப்படுத்திப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குங்கிறத நீங்கள் அடிக்கடி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் உங்களோட அந்த இமோஷ்னல் கிரேவிங்கோட வலி இந்த வலியை மறக்க வச்சிடும். ஆனால் ஒரு ஷார்ட் பீரியடில் இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த கட்டத்தில் ஒரு சிலர் சுதாரிச்சுட்டு இதிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. ஒரு சிலர் இதை பிரேக் பண்ணிவிட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த அடிக்ஷன் ஃபார்ம் ஆகி இருந்தால் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுவீங்க. இதில் இன்னொரு கொடூரமான விஷயம் என்னென்னா, ஒருவேளை இது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேராக இருக்கிற பட்சத்தில் இன்னும் காம்ப்ளிகேட் ஆகிடும். உங்களோட லைஃப் பார்ட்னர் தெரிஞ்சே உங்களை இந்த பாதையில் போக விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை காரணம் காட்டி உங்களை மேலும் அப்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏன் இதை பண்ணீங்கிறத புரிஞ்சிக்காமல் சுற்றி இருக்கிறவங்களும் உங்களை மேலும் காயப்படுத்துவாங்க. விக்டிம் பிளேமிங் பண்ணுறது நம்ம சொசைட்டிக்கு ரொம்ப ஈஸியான விஷயம் தானே. நீங்கள் விக்டிமைஸ் பண்ணப்பட்டதை புரிஞ்சிக்காமல் எல்லாரும் உங்களை தப்பாக ஜட்ஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சிக்கலில் நிறைய இன்னசென்ட்டான விக்டிம்ஸ் அவங்களுக்கே தெரியாமல் மாட்டிப்பாங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிக்கிறதுக்கான காரணம் என்னங்கிறத விக்டிம்ஸ் ரியலைஸ் பண்ணாத வரைக்கும் இந்த வழியிலிருந்து தப்பிக்கவே முடியாது. இந்த வழியிலிருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி சைல்டுஹுட்டில் டேமேஜான அந்த சென்ஸ் ஆஃப் செல்ஃபை டெவலப் பண்ணணும். அதாவது சுய உணர்வை டெவலப் பண்ணணும், இன்டர்னல் ஹோல்னஸை டெவலப் பண்ணணும், எக்ஸ்டர்னல் ஹோல்னஸையும் டெவலப் பண்ணணும். இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற இன்டர் கனெக்ஷனை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் புரியும்போது சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் டெவலப் ஆகும், செல்ஃப் லவ்வும் செல்ஃப் எஸ்டீமும் டெவலப் ஆகும். இந்த மாதிரி சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கிற விக்டிம்ஸ் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். உங்களோட எம்டினஸ் நச்சுகள் மாதிரி எம்டி நெகட்டிவ் சோல்ஸை அட்ராக்ட் பண்ணும்.
உங்களோட முழுமை இன்னொரு முழுமையான பாசிட்டிவ் சோலை அட்ராக்ட் பண்ணும். நீங்கள் இன்னர் பீஸோடு இருக்கும்போது எக்ஸ்டர்னல் பீஸை அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதுவே இன்னர் கான்ஃப்ளிக்ஸோடு இருக்கும்போது எக்ஸ்டர்னலாக மேலும் கான்ஃப்ளிக்ஸை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் எதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கிறத உங்களோட மனநிலை தான் டிசைட் பண்ணும். உங்களோட இந்த மனநிலையை மாற்றுறதுக்காகவும் இந்த வலியிலிருந்து மீள்றதுக்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.